மக்களே, இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்லேயே அரைச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 உருளைக்கிழங்கு சீவி வச்சுக்கிறேன். நல்லா பொடியாக சீவி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு யானத்தில் ஒரு கப் அரிசி மாவு கொட்டிக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா சீவி வச்சுக்கேன். அதெல்லாம் போட்டு உங்களுக்கு தகுந்த மாரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 2 பேருக்கு தகுந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். லைட்டாக சோடா மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மொறு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே அதில் எண்ணெய் நல்லா காய்ந்த எண்ணெய் அப்படியே வச்சுட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காயிட்டோடனே போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். யார் வீட்டெல்லாம் இதை செஞ்சு சாப்பிடுக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்து 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் செய்யணும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ண எங்களுக்கு திருப்பி வீடியோ போட தோணும். வாங்க இப்போது நம்ம கலந்து வச்ச போண்டாவை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்வ கோலத்தில் நான் எடுத்து போட்டுட்டேன் சீக்கிரமாக. டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். பாருங்க, பார்க்கறவே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கா. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஒன்று கூட மிஞ்சலைங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். திருப்பி செய்வீங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போண்டாக்கு தொட்டுக்கு நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சட்னி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும்.
நல்லா கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாத்தையும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில். சாப்பிட்டு பார்த்துட்டு